யாரு யாருன்னு கேக்குறல்ல? ஏய் பொம்மி, இதெல்லாம் உன்னுடைய வேலையா? ஆமா அகோர அதிபதியே. என்ன அதிர்ச்சி ஆயிட்டியா? நடக்க போறத உனக்கு முன்கூட்டியே நான் காட்டியிருக்கேன். அங்க ராணி ஆக்ஞான விரதத்தை நல்லபடியா முடிச்சு ஐம்பெரும் குழுவை சந்திச்சிட்டா. அடுத்து என்ன தெரியுமா? காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போக போறா. நான் சொன்ன மாதிரியே என்னோட வேம்பு சேர எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அகோர அதிபதியே. ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போறதை தடுக்கணும்னு நினைச்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்தரத்துல இருந்து உன்னோட உடம்பு கீழே விழுந்துச்சே, அதே மாதிரி நிஜமாவே உன்னோட உடம்பு போனமா கீழே கிடக்கும். சில நிமிஷம் உன்னோட கண்ணுல நான் மரண பயத்தை பார்த்துட்டேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன். அடியே பொம்மி, ராணிய பத்திரமா பாதுகாக்க தெரிஞ்ச உனக்கு உன் குடும்பத்தை பாதுகாக்க தெரியலையே. அவங்க எல்லாரும் இந்த அகோராதிபதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கடி. அடியே பொம்மி, ஒரே ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கே என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு கர்வமா பேசுறியே. நீ சொன்ன அதே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கதையும் முடிக்கிறண்டி. சும்மா கண்டதையும் வளராத. என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னோட மந்திரத்தால அந்த வீட்டை சுத்தி மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள எந்த துஷ்ட சக்தியும் நுழையவே முடியாது. அடியே பொம்மி, உன் மந்திர கட்டை நான் எப்பவோ உடைச்சி எரிஞ்சிட்டேன்டி. அது மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நீ இப்ப பார்க்கணுமா? இப்ப அத்தனை பேரையும் உன் கண்ணு முன்னாடி தெரிய வைக்கட்டுமா? தாத்தா, பாட்டி, சித்தி. ஐயோ ஐயோ, என்ன பொம்மி, தாத்தா, பாட்டி, சித்தி, தர்ஷினி அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்டுருமா? ஏய், அவங்க எல்லாரும் இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காங்கடி? நான் அப்பவே சொன்னல, ராணி காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போகும்போது நான் போய் தடுக்க முட்டாளாடி. அவ உக்கிர காளியா இருப்பா. அவ என்னையவே அழிச்சிருவான்னு எனக்கு தெரியாதா? அவ உக்கிர காளியா இருக்கும்போது, அவ எதிரில வரும்போது, அவ தாத்தா, பாட்டி, சித்தின்னு அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஏ பொம்மி, யாரு யாரோட ஆட்டத்தை முடிக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? ஹே அகோர அதிபதியே, நீ சொன்ன எதுவுமே நடக்காது. இந்த பொம்மை இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன்.
உன்னால எதுவுமே பண்ண முடியாது பொம்மே. இந்த மாய சிறைய அதிபதியின் தவத்தின் பலனாய் உருவாக்கப்பட்டது. நீ இல்ல, யாரு நினைச்சாலும், எந்த சக்திய நினைச்சாலும் இந்த மாய சிறைய ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் இப்ப என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் செய்ய அத்தனை பேரும் தயாராயிருக்காங்க. ஏய், அவங்களுக்கு என்னுடைய வார்த்தை தான் கட்டளையாவும் வேத வாக்காவும் இருக்கும். ஹே அகோர அதிபதியே, உன் துஷ்ட சக்தி ஒரு நாளும் ஜெயிக்காது. நீ நினைக்கிற எதையும் நான் நடத்த விட மாட்டேன். பயந்து போயிட்டியா பொம்மி? போலே, நல்லபடியா காளி கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டியாப்பா. ஆமா நம்பூதிரி சாமி, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த 1000 கண் பானையை கொண்டாந்து காளி கோயில்ல வச்சிட்டேன். விளக்கையும் ஏத்திட்டேன். நல்லது போலே, காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போகணும். நேரமாச்சு. போலே, என்னாச்சு? நம்பூதிரி சாமி, எங்க தாத்தா பாட்டி வளர்மதி சித்தி எல்லாரும் கோயிலுக்கு வரணும்ல, எல்லாரும் சேர்ந்து வரதா தானே சொன்னாங்க. என்ன ஆச்சு நம்பூதிரி சாமி, சொல்லுங்க. போலே, ஒண்ணு இல்ல, நீ பேடிக்கண்டா. போலே, வீட்டுல அப்போ என்ன நடந்துச்சுன்னா, எரியுதே நம்பூதிரி, நான் உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். எரியுதே, எரியுதே. ஐயோ, கமண்டலன், ஐயோ கமண்டலன், நீ அந்த ராணி அழிச்சிடுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே கிளம்புன. அந்த கண்கொள்ளா காட்சி பார்க்கணும்னு நானும் இந்த காளி கோயிலுக்கு வந்தேன். நீ என்னடானா இங்க கட்டி போட்டு ஐயா அம்மான்னு புலம்பிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு? போதும், நிறுத்துங்க. என்னோட நிலைமை தெரியாம வீட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் உங்க கிட்ட கொடுத்த பொருளை வச்சு என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. நான் இப்ப காளி கோயிலுக்கு போறேன். அந்த ராணி வேட்டைக்கு கிளம்பி போகும்போது அவளை நான் அழிக்க என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் இப்போ உடனே நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்படியா? ஆனா அவ வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடியே அவ கதையை முடிக்கணும். அது உன்னால முடியுமா? ஆமா, அவ காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு கிளம்பிட்டானா அவ முன்னாடி யாருமே போக முடியாது. அவ உண்மையாவே காளியாவே மாறிடுவா. அவளுக்கு எதிரில வர எல்லாரையுமே அவ பழி வாங்கிடுவா. நீ ஸ்கெட்ச் எல்லாம் நல்லா தான் போடுற, ஆனா கடைசி நிமிஷத்துல எப்படியோ தப்பிச்சு போயிடுறாளே. இந்த தடவை நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. அந்த ராணி சாகிறத என் கண்ணால நான் பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் கிளம்பு. ஏன் முடியாது? அதுக்கான வழிய நான் பண்றேன். ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம்.
நீங்க காட்டுப்பாதை வழியா காளி கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வரும். அப்படி வரும்போது இந்த சங்கு உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தும். இந்தாங்க. ஏமா என்னமா அந்த சங்கிய பாத்துக்கிட்டு இருக்க? அதை வச்சு என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அந்த சங்க என் முன்னாடி நீட்டுங்க, நீட்டுங்க. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நீ எனக்கு மந்திர சங்க கொடுத்த, கடைசியில அதை வச்சு உன்னை நான் காப்பாத்த வேண்டிய நிலைமை. ஷோ, நீ எல்லாம் என்ன மந்திரவாதியோ, சுத்த வேஸ்ட். நல்ல வேளை அந்த ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போகும்போது அவ கண்ணுல தொக்க சிக்கி இருந்த உன்னை சின்ன பின்னமாக்கி இல்லாம பண்ணிருப்பான். என் தலை எழுத்து, உன்னை எல்லாம் நம்ப வேண்டியதா இருக்கு. ஏ நம்பூதிரி, உன்னாலதான் எனக்கு இந்த தேவையில்லாத அசிங்கம்லாம். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போ இப்படி எல்லாம் பேசுற நீங்க ராணிய உங்க கண்ணு முன்னாடியே அழிச்சு என்ன புகழ்ந்து பேசுற மாதிரி நான் பண்ணல. நான் கமண்டலம் இல்ல. நீ இந்த வீர வசனம் எல்லாம் நல்ல வக்கனையா தான் பேசுற, ஆனா காரியத்துல ஒண்ணும் காணும். சரி வா, இப்ப முதல்ல காளி கோயிலுக்கு போய் அந்த ராணியை ஏதாவது பண்ணலாம். வா, இப்படிதான் போணுமா? வா. ஏய், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியதில்லை. தர்மம் என்னைக்கும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு துஷ்ட சக்திகள் செய்யற வேலைதான் இதெல்லாம். ஷாமி, நீங்க எல்லாம் ஐம்பெருங்குழுவை சேர்ந்தவங்களா? ஒரு அகோர அதிபதியோட சாபத்தால கல்லா போன தான் கணவனை மீட்டெடுக்கிறதுக்காக 2 பொண்ணுங்க வருவாங்கன்னு எங்க குரு சொன்னாரு. அதுல மானிட பிறப்பு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட பஞ்ச உற்சவ தீர்த்தத்தை நாங்க சேர்க்கணும்னு இந்த ஐம்பெரும் குழுவை நியமிச்சதுக்கான காரணத்தையும் சொல்லி எங்க கிட்ட அந்த தீர்த்தத்தையும் கொடுத்தாரு. கல்லாய் போன மணாளனை மீட்க நினைக்கும் 2 பத்தினி பெண்ணின் மானுட பிறப்பில் இருக்கும் பெண்ணிடம் இதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்தாங்கம்மா. போலே. இதோ இப்படிதான் போகணும். போங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. வர நீ போ. என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஆண்டவா, என்ன யாரும் காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லையா? ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, கமண்டலன், இது தம்பி ரகுவரன் குரல் மாதிரியே இருக்கு. மனோவை கூட்டிட்டு வரேன்னு போனவரு அவரே இங்க வந்து தேவையில்லாம கத்த போறாரு. ஷோ, மனோவை கூட்டிட்டு வரேன்னு இந்த காட்டுக்குள்ள வந்து அவர் காணாம போனாரு. காப்பாத்துங்க.
என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ என்ன தம்பி காப்பாத்த யாருமே தம்பி இல்லையா? சாவித்திரிமா நீங்க சொன்னது கரெக்டா நினைக்கிறேன். இது கண்டிப்பா ரகுவரன் குரல் மாதிரி தான் இருக்கு. தயவு செஞ்சு யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த பக்கம் தான் கேக்குது. காப்பாத்த வா யாரும் இல்லையா? உடனே போய் என்னன்னு பாப்போம். என்னை வந்து காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. ஐயோ தம்பி தம்பி ஐயோ தம்பி என்னது இது தலை மட்டும் இருக்கு, மீதெல்லாம் எங்க? எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்குக்கா. அக்கா அக்கா என்ன காப்பாத்துங்கக்கா. கமண்டலன் அக்கா, அக்கா நல்ல வேலைக்கா நீங்க வந்தீங்கக்கா. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட நான் பரலோகம் போயிருப்பேன்க்கா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன கோல இது? உங்களை யார் இப்படி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சது? என்ன ரகுவரன், என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? முதல்ல என்ன ரெண்டு பேரும் காப்பாத்துங்க. இந்த குழியில இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன். என்னால மூச்சே விட முடியல, என்ன காப்பாத்துங்க. சரி சரி இருங்க இருங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி இவரை காப்பாத்துங்களேன். சீக்கிரம் காப்பாத்துங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்தல சங்கு, அது கொடுங்கள. என்னது சங்கா? ஏங்கா என்ன குழிக்குள்ள வச்ச சங்கு உதறதா முடிவு பண்ணிட்டீங்களா? சாவித்திரிமா அது கொடுங்க, வாய் மூடிட்டு கொடுங்க. இருங்க. இந்தாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தம்பி, அவர் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. தம்பி உங்களுக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? உடம்பெல்லாம் வலிக்குது. ஆண்டவா ரொம்ப நன்றி ஆண்டவா, என்ன காப்பாத்துனதுக்கு. கமண்டலன் ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. என்ன தம்பி நீங்க நம்ம மனோவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு தானே நீங்க இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க. இங்க வந்து பார்த்தா இப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குறீங்களே. அதானே, என்னாச்சு ரகுவரன்? இப்ப மட்டும் நாங்க ரெண்டு பேரும் வராம இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு காலையில கழுகுக்கெல்லாம் இறைய ஆயிருப்பேன், தூக்கிட்டு போய் புதைச்சிருப்பீங்க. அதான் நடந்திருக்கும். ஷோ என்ன தம்பி சொல்றீங்க? ரகுவரன், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? இருங்க சொல்றேன். ரகுவரா, ஐயோ 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 கையெல்லாம் எரியுது. அம்மா பொம்மி, என்ன ஒண்ணு பண்ணிடாத பொம்மி. நான் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவன், என்ன தயவு செஞ்சு விட்டுரு. பொம்மி தயவு செஞ்சு என்ன விட்டுரு பொம்மி, என்ன எதுவும் பண்ணிடாத பொம்மி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க அத்தனை பேரையும் நான் அவ்வளோ சீக்கிரமா சாக விட்டுருவேனா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் துடி துடிச்சு சாகணும். என்னடா பொம்மி இன்னும் நம்மள விட்டு வச்சிருக்காளேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க பயந்து சாகணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொம்மி கொஞ்சம் அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்ன கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு. இது பாரு பொம்மி, என்ன ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, என்னோட மாப்பிள்ள மனு உன்னை சும்மா விட மாட்டான் பொம்மி. இங்க பாரு, அவன் இப்ப சாதாரண மனு இல்ல, அகோர அதிபதி. நீ இப்படி எல்லாம் செய்யறது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைய, அவ்வளவுதான் சொல்லிட்ட. நிறுத்த. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது அந்த மனோல இருந்து
சாவித்திரி வரைக்கும் ஒருத்தர் உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஐயோ பொம்மி பொம்மி என்ன மன்னிச்சிரு பொம்மி. ஐயோ 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 நான் தெரியாம பேசிட்டேன் பொம்மி. என் வாய் உளறிடுச்சு பொம்மி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத பொம்மி. என்ன மன்னிச்சிரு பொம்மி. ஐயோ 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 நான் தெரியாம பேசிட்டேன் பொம்மி. என் வாய் உளறிடுச்சு பொம்மி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத பொம்மி. பொம்மி உன் வளர்மதி சித்திய நினைச்சு பாரு. அவங்க பாவம் இல்ல. அவ சுமங்கலியா இருக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுரு பொம்மி. என்ன வளர்மதி சித்தி பேரை சொன்னா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? எல்லாரும் அவங்க எப்படி சாவாங்கன்னு தெரியாம சாவாங்க. ஆனா உன் சாவு எவ்ளோ கொடூரமா இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே சாக போற. பொம்மி வேணாம் பொம்மி. பொம்மி என்ன பண்ண போற பொம்மி? உனக்கு மானச தீட்சம் கொடுக்க போறேன். அப்படின்னா என்னன்னு புரியலையா? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அப்போதானே உன்னோட சாவு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். இந்த மண் குவியல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. ஒழுங்கா இந்த மண் குவியலை விளக்கி பாரு, அப்போ தெரியும்.